அந்த கொடையை பார்க்கலாம். நான் சொன்னேன் பூசை ஆகணும்னு அப்படியே அங்கே பேருந்துங்க அருகில் பாரு சாமி அதுக்கப்புறம் வரும் அருகில் அப்படின்னு பார்க்கலாம். முகத்துண்டி கணவரியா போர்வை இருக்கு ஏதாவது வச்சு இடம் போட்டு வைங்க நல்லா வாரேன் அதாவது நம்ம அம்மா செண்பகாதேவி அம்மன் ஒரு வரலாற்று சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய கதையை கவனமா கேளுங்க. இந்த கோவில் வரலாறு என்ன என்பதையும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் சத்தத்தை குறைங்க என்பதாக சொல்லி வரலாறுக்கு வருகின்றேன். சரி, ஆதி இந்த உலகமானது தோன்றுவதற்கு முன்னாலே இந்த உலகம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரே இருள்மயமாக இருந்தது. ஒரே இருட்டு மயம்தான். ஆமா, அந்த இருள்மயமாக இருந்த பொழுது சரி அதிலே ஓம் என்ற பிரணவ ஒளியானது ஒலித்துக் கொண்டிருந்ததாம். சரி, ஓம் என்ற பிரணவ ஒளி ஒலித்துக் கொண்டிருந்த போது அந்த பிரணவ ஒளியிலே இருந்து சரி யார் வாரா? ஒரு அம்மா வாரா. சரி, ஒரு அம்மா வாரா. அது யாரு தெரியுமா? ஆதியிலே வந்ததுனால அவளுக்கு ஆதிபராசக்தி. ஆமா, சரி. இரண்டாவதாக சரி, ஏன்னா அந்த அம்மாவுக்கு துணை ஒண்ணு வேணுமே, கண்டிப்பா வேணும். இரண்டாவதாக அந்த பிரணவ ஒளியிலே இருந்து சரி ஒரு பாலகன் வருகின்றான். ஆமா, ஒரு பாலகன் வந்து சரி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வாரா. மகனே, அவன் ஆதியிலே வந்தது நமக்கு யாரு? அம்மான்னு அழைத்த காரணத்தினால நமக்கு பையனா போயிட்டான். சரி, ஆதியிலே வந்ததுனாலே ஆதிமூல கணபதிய வரலாம். ஆமா, ஆதிமூல பெருமாள். ஆமா. மூன்றாவதாக யார் வந்தார்? தங்கையே சரி என்று சொல்லி நாராயணன் வந்தார். சரி, ஆதியில வந்ததுனால அவருக்கு பேர் என்ன? ஆதி நாராயணன். ஆதி நாராயணன். ஆமா. நான்காவதாக தேவி என்று சொல்லி ஒரு ஆண்மகன் வந்தார். சரி, தேவி என்று சொல்லி வந்த காரணத்தினால ஆமா அம்மா சொன்னா சுவாமி என்ன தேவின்னு நீங்க அழைத்தீங்க. சரி, தேவின்னு சொன்ன காரணத்தினால ஆமா என்னை நீங்க தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றார். சரி, உடனே வார்த்தார் பகவான் ஏ அம்மா பெண்ணே, நீ எனக்கு முன்னாலே சொல்லி காரணத்தினால ஆமா உன்னை திருமணம் செய்ய மாட்டேன். ஆமா, தலைக்கு மூத்தவள தாலி கட்ட கூடாது. அந்த காலத்துல வயசு கணக்கு. இப்ப தங்கம் கூட போட்டா எவ்வளவு வயசு இருந்தாலும் பரவாயில்ல, வரதட்சணை தான் தேவை. அந்த காலத்துல வயசு கணக்கு, இந்த காலத்துல வரதட்சணை கணக்கு. அதான் கணக்கு அப்படி மாத்தி பண்ணணும். 1 கிலோ தங்கம் 1 லட்சம் ரொக்கம் உன் சம்பாத்தியத்திலே நீ பார்க்க முடியுமா? 10 வயசு கூட
இருந்தாலும் பரவாயில்ல. அதானே அந்த ஜோசியக்காரங்களை சரி கட்டிடுவாங்க. ஆமா, சரி கட்டிடுவான். ஆகவே பார்த்தார் பகவான், ஏ அம்மா உன்னை என்னால திருமணம் செய்ய முடியாது. ஆமா, உன்னை நான் திருமணம் செய்யணும் அப்படின்னா சரி நீ அக்னியில இறங்கி வா. ஆமா, 2வது பிறவி ஆகணும். அக்னியில இறங்கி வா அப்படின்னா சரி உடனே அக்னியை வரவழைத்து ஆமா அந்த அம்மா அக்னியில இருந்து இறங்கி வந்தா சரி பகவானுக்கு பக்கத்திலே பார்வதியாகவே அமர்ந்திருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய நாளை ஆண்டவனாகிய கடவுள் ஆமையா 14 லோகங்களையும் படைத்தார். சரி, என்ன சொன்னாங்க? அதலம் இதலம் துதலம் தராதலம் சரி பாதாளம் ஆமா பாதாளம் பூலோகம் விஷ்ணுலோகம் தவோலோகம் தானியலோகம் கீர்த்திலோகம் ஆமா என 14 லோகங்களையும் படைத்து என்ன உண்ணா மனுக்களையும் படைத்து ஆமா ஓரறிவு முதல் சரி 6 அறிவு படைத்து ஆமா அது மட்டுமா என்ன சிறிய உயிரியான எறும்பு முதல் பெரிய உயிரியான மலையான வரை கல்லினுள் தேரை முதல் கற்புக்குழிக்குள் இருக்கக்கூடிய சிசுக்கள் வரை படைத்தார் பகவான். அப்படி இருக்கக்கூடிய நாளை ஆதிபராசக்தி பார்வதி பகவான் கிட்ட வந்தா, பகவானே உங்களுடைய வலது கண் யாரு இடது கண் யாரு சொல்லுங்க, இந்த உலகம்னா என்ன, சரி இந்த உலகத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா சரி உடனே வார்த்தார் பகவான். ஆமா அம்மா பார்வதி பார்வதி நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவர் நான்காண்டே உடையா வருணாண்டாண்டே ரெண்டோ ரெண்டாண்டி சுய சந்திரனோ நான்காண்டே சந்திரனோ நான்காண்டே மூன்று நல்ல மூன்றாண்டி 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 ஒன்று நான் இந்த உலகமே நான் தான். ஆமாம்மா. 2 என்றால் சூரியன் சந்திரனோ சூரியனும் நான் தான், சூரியனும் நான் தான், சந்திரனும் நான் தான். 3 என்றால் முக்கண்ணன் பகவான். ஆமா அவரும் நான் தான். 4 என்றால் 4 வேதங்கள். ரிக் யஜுர் சாம அதர்வனம். 4 வேதங்களும் நான் தான். ஆமா 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாம் நான் தான். அப்பு பிரதிபு வாயு தெய்வ ஆகாயம். அதாவது
நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு நெருப்பு பஞ்சபூதங்களும் நான் தான் இதான் நான் தான். 6 சாஸ்திரங்கள் நான் தான். 7 சமுத்திரங்கள் சமுத்திரங்கள். 10 சாஸ்திரங்கள் 7 ஆமா. 7 சமுத்திரங்கள் நான் நான் தான் தான். 8 திசைகள் அதுவும் நான் தான். நான் தான் ஆமா. 9 நவக்கிரகங்களும் நான் அதுவும் தான் நான் தான். 10 பகவானும் நான் தான். உனக்கு 10ஆவும் நான் தான் உனக்கு 10ஆவும் நான் தான். என்று சொன்ன உடனே சரி. அப்ப பார்த்தா எம்மா, ஏ பார்வதி பார்வதி. என்னுடைய வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் அப்படின்னா என்னுடைய வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் அப்படின்னா ஆமா. சுவாமி என்ன? உங்களுடைய 2 கண்களை பொத்துனா என்ன நடக்கும் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் இருட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா உடனே பார்த்தார் பகவான். சரி. ஏ அம்மா பார்வதி பார்வதி. அந்த விபரீதத்தை மட்டும் செய்யாத. அம்மா அதை மட்டும் செய்யாத. ஏன்னா அடம் பிடித்து நிற்பவள் ஆதிபராசக்தி. ஆமா. இப்ப நம்ம கிட்டையும் கோயில் கொடைக்கு ஒரு பட்டு புடவை வேணும் அப்படின்னா சரி. இந்த அம்மா என்ன சொல்லும்? ஏங்க ஏங்க என்னங்க கோயில் கூட வருது. ஆமா. ஒரு 3000 ரூபாய் தந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா ஒரு சேலை சூப்பரா எடுத்திருக்கா. ஆமா. கடைத்தூடி கனகா. ஆமா. அவ்வளவு சேலத்து நல்லா இருக்கு. அவளை மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கோங்க. ஆமா. அப்படிம்பா. சரி. எம்மா அதெல்லாம் என்னால முடியாது. வழி இல்ல. நம்ம சம்பாத்தியத்துக்கு 3000 ரூபாய் பட்டு புடவையா வேணும் அப்படின்னு கேட்டா ஆமா. இந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? ஏங்க நீங்க இப்ப 3000 ரூபாய் தரல, சரி, பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் அப்படி இருந்துக்கிடுவேன் அப்படிம்பா. ஏன்னா இந்த 2 வருஷம் கொரோனான்னு வந்துச்சு. ஆமா. வந்துச்சா வரலையா? அம்மா வீட்டு கூட வழி இல்லாம ஆயிப்போச்சு. ஒரே போதாமே பாதி தாய்மார்களுக்கு நல்ல வேலை. ஆமா. எப்போதுமே கணவன்மார்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, கணவன்மார்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல என்னத்தையாவது சாப்பிட்டு போட்டு இருப்பாங்க. இந்த அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான். ஆனா 2 வருஷம் கொரோனா வந்துச்சு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு டீ போட்டு கொடுக்கறதுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் வேலைனா வேலை, சரியான வேலை அம்மாமார்கள் தான். அன்னைக்கு மட்டும் நம்ம அக்காமார்கள், தங்கைமார்கள், அம்மாமார்கள் நான் பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன்னா என்ன ஆகும் நிலைமை? ஆகவே அப்பதான் பார்த்தார் இந்த பகவான், எம்மா பார்வதி இந்த விவரத்தை மட்டும் செய்யாதா அப்படின்னா பார்வதி பின்னால பகவானுக்கு பின்னாலே நின்று பகவானி 2 கண்களை பொத்தினார். பகவானோட கண்களை பகவானோட கண்களை இந்த நல்ல உலகம் அது 2 பார்த்தாரே பகவானோ, பார்த்தாரே பகவானோ என்ன என்ன செய்வாரா? அப்படி பொத்திய உடனே உலகமானது இருள்மயமானது. உடனே பார்த்தார் பகவான் உச்சி கண்ணை திறந்தார். ஐயா உச்சி கண்ணை திறந்த போது உலகமது வெளிச்சமாக பார்த்தாரே பார்வதியா. அந்த நல்ல வெளிச்சத்திலே அந்த வெளிச்சம் வருது. பார்வதிக்கு வெக்க தாங்கல, வெக்க தாங்கல. உடனே உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வேர்வையா செல்லுது. அப்பதான் பார்த்தார், ஏ அம்மா என்ன ஏ பார்வதி, என்னுடைய கண்களை பொத்திய காரணத்தினால கண் பொத்தி பாவம் தீர்வதற்கு நீ கம்பையாற்றம் கரையில போய் தவறுக்கணும். கம்பையாற்றம் கரையில நீ போய் தவறுக்கணும் சொன்னதுனால
பார்வதி கம்பையாற்றங்கரையிலே சரி. ஆற்று மணல் குமித்து ஆத்மலிங்கம் பிடித்து வைத்து ஆமா பகவானை நினைத்து தவம் செய்தான். சரி. அந்த நேரத்துல ஆ. மாறி மாறி போனதுனால தான் அந்த அம்மாவுக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? மாரியம்மா. அப்படியா? ஆமா. ஆ. அது மட்டும் இல்ல, என்ன இந்த திருவண்ணாமலை இருக்கு பாருங்க, இருக்கு? திருவண்ணாமலையில ஆ. பார்வதி பார்த்தா, சரி. சுவாமி தங்களுக்கு இடதுபாக எனக்கு வேணும், ஆமா. தங்களுக்கு இடதுபாக எனக்கு வேணும்னு சொல்லி 12 வருஷம் தவறுந்த இடம் ஆ. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? தலோச்சிரமம். ஆ? தலோச்சிரமம். கலோச்சிரமம். ஆமா. அதான் சொல்லுங்க. அது புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் அருணாச்சல புராணத்துல இருக்கு. சரி. ஒரு கோயில்ல வில்லு பாட்டு வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆ. பல புராணங்களை கதைகளை கேட்கறதுக்கு தான். ஆமா. ஆனா ஆ. நம்ம கோயிலுக்கு வர்றது ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வருவோம். சரி. பார்க்காத ஆட்கள் எல்லாம் பார்க்கும். ஆமா. எக்கா சோமா இருக்கீங்களா? ஆமா. என்ன செய்தியே பூரா ஜாஸ்திக்கிட வேண்டியது. பேசுறதுக்கே நேரம் சரியா போகும். ஆ. உண்மையா இல்லையாக்கா? அம்மா கண்டிப்பா. ஆகவே ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆகவே ஆஹா. அப்ப நான் பார்த்தால் சரி. இந்த பகவானின் ஆ. நெற்றிக்கண்ணை திறந்து சரி. பாரதி மேல வேர்வை துளியா விழுந்துச்சு. ஆ. அந்த வேர்வையை துடைத்து 7 கடல்களாக பிரிச்சு. ஆமா. 7 கடல் அந்த வேர்வை தானா? ஆமா. சரி. அது எப்பேற்பட்ட கடலே ஆனால் அங்கே ஒன்றாம் கடல் ஒரு கடலா, ஒன்றாம் கடல் ஒரு கடலா, 2ஆம் கடல் தெற்கடலா, 3ஆம் கடல் முற்கடலா, 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 5ஆம் கடல் கஞ்சி கடல், 6ஆம் கடல் பெருங்கடலா, 7வது கடலில, 7வது கடலில என்னை நடக்குதா? அங்கே 7வது கடலிலே 7வது கடலிலே நாடது நாயிருக்குதையா இருக்குதையா, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாகங்கள் வாழும் நாடு, வாழும் நாடு, கோடமலை ஒளியும் நாடு, ஒளியும் நாடு, ஒளிந்ததென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, ஆரோடு ஒளிகை சோழும், ஒளிகை சோழும், அருவி நீர்கள் வாய்ந்து ஓடும், வாய்ந்து ஓடும், ஆனிருந்து விளையாடும், மயில் தோகை விரித்தாடும், கண்ணல் விண்ணல் விளையும் நாடே, கடலை கொலை வளர்க்கும் நாடே, கண்ணல் விண்ணல் விளையும் நாடே, கடலை வளர்க்கும் நாடே, போறியா? எல்லாம் வருதாப்பா? ஏன் செட்டு கிடக்கு? இல்லை கரெக்டாக 1.5 மணி நேரம் இருக்குல்ல? கொஞ்சம் பொறு. அவசரப்படாத. ஆமா. நான் காய்ப்புள்ள காரியம், கைப்புள்ள காரியம், வாய்ப்புள்ள காரியம், வயிற்றுப்புள்ள காரியம். அது என்ன? அவசரப்படாத. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. இல்ல. கால் பிள்ளை கை பிள்ளை. வாய்ப்புள்ள வயிற்றுப்புள்ள. ஆமா. ஆமா. இல்ல பிள்ளைக்கு 5 மாசமா இருக்கும். சரி. இவன் 5 மாசம் கர்ப்பமா இருப்பா. அம்மா கொடுக்காது நிக்க முடியும். அதாவது அந்த காலத்துல கோயில பார்க்கல அப்படின்னா தட்டுப்பாடு, இப்ப குடும்ப கட்டுப்பாடு. ஆமா. நான் இருவர். சரி. நமக்கு வர முடியல வருத்தப்பட்டு விடிய கால் பண்ணிட்டாங்க. நான் இருவர். நமக்கு ஒருவர். அப்படின்னு ஒரு காலம் அப்ப நான் இருவர். நமக்கு ஏன்
இன்னும் ஒருவர் இருக்க நீ சம்பாத்தியம் எனக்கு பிள்ளை நான் உனக்கு பிள்ளை நடுவுல இருக்கிறது சொல்ல ஏன்னா காலம் மாறி போச்சு ஆகவே அப்பதான் பார்த்தா இந்த நாகக்கண்ணியானவள் தன் கணவனிடத்திலே என்ன சொல்வாளேயா என்ன சொல்லாங்க காய்கறிகள் தோட்டத்தில கோயிலுக்கு வர முடியலன்னு ஏங்கிட்டு நடக்க ஆளுவோம் புண்ணியம் தானே இப்போ கணக்கில் பார்க்காதீங்க பாட்டு வீடியோ தூயமான ஃப்ரெண்ட்ஸில் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு யூடியூப்ல போட போறேன் ரெக்கார்ட் ஆகும் வேற பேசுறேன் ஐயா என்று சொல்லி நாகக்கண்ணியா அண்ணனோட என்னங்க இதனால் இதுவரைக்கும் ஒரு பிள்ளை சுவாமி காய்கறிகள் தோட்டத்தில் வெள்ளரி தோட்டத்துல பிள்ளை இல்ல பூசணிக்காய் தோட்டத்துல பிள்ளை இல்ல ஆமா மழை பெய்த மொத்தத்திலே நனைய மதலை இல்ல அந்த மண்ணடைந்த கையோடு பிடிக்க பிள்ளை இல்லையே என்ன ஒரு வீட்டுல 2-3 குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆமா வீடு எப்படி இருக்கும் நல்ல கலகலகலகலப்பா இருக்கும் அந்த வீட்டுல குழந்தை இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த காலத்துக்கு சொல்லியிருக்காங்க என்ன கோவிலாத ஊர்லயும் குடியிருக்க கூடாது குழந்தை வீட்லயும் குடியிருக்க கூடாது ஆமா ஊர்ல இருந்த கோயில் இருக்கணும் அப்பதான் பார்த்தால் நாகக்கண்ணி ரொம்ப நைட்டு எங்கெல்லாம் போக முடியும் பகல்லாம் ஒரு வேலை காட்டுவேன் ஆமா நாட்டிலே வேறு அது மட்டுமா என் கையாலே வளர்த்ததொரு ஜீவன்கள் எல்லாம் மலடா போட்ட நான் மட்டும் இல்லையா வளர்த்ததுமா மலடா போனோம் என்பதாக சொல்லி என் கனவா மன்னவா மன்னவானோ மொத்தத்திலே வைத்த மாறோம் வெங்கை மரம் மலராட்சி வாசலிலே வைத்த மாறோம் ஆனை மரம் மலராட்சி கொள்ளையிலே வைத்த மாறோம் ஐயா மரம் மலராட்சி என் கனவா மன்னவரே கையாலே வைத்ததோரே கொப்பையிலே வைந்து வரும் குறுங்கோடி மலராட்சி குறுங்கோடி மலராட்சி ஐயா கொப்பையிலே வைந்து வரும் மலராட்சி அடியிலே வைந்து வரும் அடியிலே வைந்து வரும் வெள்ளாடு மலராட்சி மந்தையிலே வைந்து வரும் மயிலப்பசு மலராட்சி கனவா மன்னவா அதாவது வாசலிலே குப்பையிலே மைந்து வரும் குறுங்கோழி மலராட்சி மன்னா எதுக்கு மலரா போச்சு இல்லைன்னா அழுதா அழகான சேவல் வளர்த்தோம்னே இல்லைன்னா அழுது வீட்டுல ஒரு
கட்டி கற்கணும் ஆசை வந்து காட்டாது நல்ல விலைக்கு வந்து தேவையை பிடிச்சி என்னைக்கு கொடுத்தானோ சரி அன்னைக்கு கோழி ஒரு முட்டை கூட விடல. ஆமா வேலையிலே மைந்து வரும் வெள்ளாடு மலரப்பச்ச மண்ணா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நல்ல ஒரு கடன் கிட்டாய வளர்த்தேன். சரி அது தொடர் கோயிலுக்கு கட்டாங்கன்னு குறிப்பு கொடுத்த நல்ல விலைன்னு அந்த கிடாய குடிச்சல இருந்து சரி ஆடு ஒரு குட்டி கூட போயிடணும். அதானே ஆகவே அது மட்டும் இல்ல எல்லையிலே ஒரு மரமா ஒரு மரமா மாவட்டம் போட்டா ஆசையை பாரு சந்தனம் ஆசையை பாரு வயல ஆளே இருக்கக்கூடாதான் கிடாபடி பட போடணும் வயல ஆளே இருக்கக்கூடாதான் வயல ஆளே இருக்கக்கூடாதான் கிடாபடி பட போடணுமா ஆசையை பாரு 1000 தலையை கண்டா அன்னைக்கு பாவம் அண்ணு போவோம் 1000 தலையை பாரு வரிசையா சேர்வதப்போ இருசிப்பட்ட மாறுறதப்போ எனக்காரோடு சேர்வதப்போ என்ன வருது பாரு அப்பதான் பார்த்தார் இந்த நாகராஜ மன்னன் ஏ அம்மா ஏ நாகக்கண்ணி கவலைப்படாத கடவுளின் நல்லாடம் இருக்குமையானா கண்டிப்பாக நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் ஆமா என்ன இருந்தாலும் ஏ அம்மா ஏ நாகக்கண்ணி யாரும் உங்ககிட்ட குழந்தை இருக்கான்னு கேட்டா நீ என்ன குழந்தையா சொல்லு ஆமா சொல்லு நான் ஒன்னே சொல்லுவேன் ஆமா அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா அப்பந்தான் இந்த நாகராஜன் பார்த்தார் எம்மா நாகக்கண்ணி என்னதான் இருந்தாலும் காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போமா ஆமா எல்லாமே இருக்க அதனால காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போமா ஆமா அந்த அம்மா என்ன சொன்னாங்க காசுக்கேதான் பிள்ளை வாங்கி கடை தருவதிலே தோமானா
இது யாரு பிள்ளை தெரியுமா? நாகராஜன் நாகக்கண்ணி காசு கொடுத்து வாங்கின. ஆமா ஆமா, அந்த பிள்ளைதான் நம்மளை இளமா பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, தான் பெற வேண்டும் பிள்ளை, தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி. அதனால காசுக்கு பிள்ளை வேண்டாம். ரத்தத்தை ஒட்டாத குழந்தை நெடுநாள் நீடிக்காது. ஆமா, கருவில் சனிக்காத குழந்தை கடைசி வரை நீடிக்காது. ஆமா, ஆகவே வேண்டாம் என்று சொன்னால் நாகக்கண்ணி அப்படி இருக்கக்கூடிய நாளையில் அப்படியா? 32. ஆமா, ஏன்னா எது சொன்னாலும் தான தர்மம் தான தர்மம் சேர்த்து சேர்த்து சொல்றாங்களே. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? பேபேர்லாம் தானம்னா என்ன, தர்மம்னா என்ன சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா? ஒன்னா தானே தெரியும். தானம்னா ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கும். சரி, ஐயா எனக்கு வயிறு பத்திக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க தெரியுமா? எனக்கா தேவை அறிந்து செய்வது தானம். ஆமா ஆமா, அடுத்தவங்க எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளா கொடுப்போம் தெரியுமா? ஆமா, அதுக்கு பேர் தான் தர்மம். அதானே கேட்டேன். ஆமா, அப்பேற்பட்ட சரி தான தர்மங்களை செய்தார். சரி, கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோவிலை கட்டினாங்க. கோயிலை கட்டினாங்க. ஆமா, கொடிமரத்தை நாட்டி வைத்தார். மண்டபங்கள் கட்டி வைத்தார். மகமேயர்வை செய்து வைத்தார். சரி ஐயா குற்றாலநாதரே, ஆமா, குலவாய்மொழி அம்மனே, அம்பாளே, எனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும். கண்டிப்பா வேணும். குழந்தை வரம் தந்தா உனக்கு கோபுரம் கட்டுவேன், கொடிமரம் நாட்டுவேன். ஆமா அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டிக்கிடுவோம். ஆமா, இப்ப நம்ம அம்மா இருக்காளே செண்பகா தேவி. ஆமா, செண்பகா தேவி இடத்துல வந்து அம்மா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுவோம். சரி, அம்மாவும் எல்லா வரங்களையும் கொடுப்பான். சரி, வரங்களை நம்ம வாங்கி மாட மாளிகள் கோட கோபுரம்னா நமக்கு இருக்கும். சரி, ரோட்டு வழியா போகும்போது இறங்கி வந்து சாமி கும்பிட்டு போக நமக்கு நேரம் இருக்குமா? கிடையாது, நேரம் இருக்காது. இருக்காது. வண்டியில போவோம், ஒரு கையில திருக்குவோம், ஒரு கையில சல்யூட். அவ்வளவுதான். ஆமா, காலம் மாறி போச்சு. அதாவது நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு சூடனை பொருத்தி வச்சு கண்ணீர் விட்டு வேண்டுனா எந்த பலனாக இருந்தாலும் உடனே கிடைக்கும். ஆமா, அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே தான தர்மங்களை செய்யும் பொழுது ஆமா பார்த்தார் இந்த நாகராஜ நாகக்கண்ணி. குழந்தை கிடைச்சா? குழந்தை இல்ல. உடனே வார்த்தான் நாகராஜன். ஆமா, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, ஆதியத்தவனுக்கு நாராயணன் தான் துணை. ஆமா என்பதாக சொல்லி ஆமா ஆண்டவனை பார்ப்பதற்கு வாரானே வாரா
வருட காலம் வருட காலம் இருக்கணுமே அருந்தவருக்கு 12 வருட காலம் வருட காலம் ஆரத்தவம் செய்யணுமே செய்யணுமே என்று சொல்லி நாகராஜன் ஆரானே உருகமா ஆண்டவனை நான் நினைத்து அதிகதவம் செய்யவாமே அவசு செய்ய வாரபோது அந்த நல்ல நாகராஜன் இமயமலை தன்னலே இமயமலை தன்னலே வாராரே நாகராஜன் இமயமலைக்கு வருகின்றான் இந்த நாகராஜ மன்னன். சரி அது மட்டும் இல்ல, என்ன என்ன நினைத்து தவம் இருக்கான் தெரியுமா? என்ன நினைக்கா அதாவது என் மனைவி ஆமா நாகக்கண்ணி கர்ப்பத்திலே சரி கரு உருவாகி சுமந்து பெற்றிட வேண்டும். ஆமா அப்படி இல்லை என்ற வரலாறு இருக்குமே. இருக்குமே ஆனால் அந்த மலைமகள் ஆமா மலையத்துவசன் மகள் சரி மங்கையர்க்கரசி பார்வதியே வந்து எனக்கு பிள்ளையாக கிடைக்கணும். பாத்தீங்களா? ஆ, ஒரு நாக இனம், ஆ, ஒரு சர்ப்ப இனம், சரி ஒரு பாம்பு இனம். ஆமா ஆமா, அந்த பாம்பு இனத்திற்கு பார்வதியே வந்து பிள்ளையா கிடைக்கும்னு நினைச்சு ஆ, தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நாகராஜ மன்னன். ஆமா எப்படி தெரியுமா? எப்படி? சாந்து கொண்டே தாரை மழைகியா, சாந்து கொண்டே தாரை மழைகியா, சந்தனத்தால் கோலம் போட்டான் பன்னீராலே தலைமலை மாலாலே கோலம் போட்டான் கோலம் போட்ட இடமாதிரே உளவாலை இறைவிழித்தாலை இறைவிழித்தாய் பிள்ளையாரை விழித்து வைத்தான் நரணாளி நரமரக்கா நரணாளி நரமரக்கா நரவரக்கோ ஏற்றி வைத்தான் எரியா தேங்காய் நல்ல பழங்களோ தேங்காய் பழம் சூடல்லோ இவாராதனை போடுவான் அந்த நல்ல நாகராயே 12 வருட காலம் 12 வருட காலம் பாரதவான் செய்வாரா எய்ய உண்ணாமல் உறங்காமல் இறையவனை மறவாமல் அண்ணன் தன்னை அருந்தாமல் ஆண்டவனை மறவாமல் அரசனான நாகராஜ பகவானை தான் நினைத்தே பாரதவான் செய்துவான் ஈஸ்வரனை தான் நினைத்தே ஈஸ்வரனை தான் நினைத்தே எழுதுவாரான் அர்த்தவத்தே போயிட்டு வா, தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வா. உள்ளெல்லாம் போய் சாயம் பண்ண முடியாது. வெளியே ஆடுறது பார்த்துட்டு அங்கே போயிடும். சப்பரம் வரும், சாமியை கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கோம். உண்ணாமல் உள்ள உறங்காமல் கூட்டம் குறைஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு உடையவன் படுத்தா தான் திருப்புகளை மறவாமல் ஆடாமல் அசையாமல் ஆமா அண்ணன் தன்னை அருந்தாமல் அருந்தாமல் அருந்தவமானது செய்து கொண்டிருக்கின்றான். ஆமா யாரு? நாகராஜன் ஆமா. எதற்காக? எதுக்கு அதாவது மாட மாளிகைகள் கோட கோபுரம் வேண்டுமென்றால் இல்ல மண்ணு மனை சொத்து சுகங்கள் வேண்டுமென்றால் இல்ல இல்லையே. இல்லையே மடியில் வைத்து விளையாட
கொஞ்சி விளையாடவே இல்லையா தவம் இருந்தால் அவனே இருந்தான் அவன் அங்கே வரவும் இல்லை வரவே இல்லை வருடகாலம் தவம் இருந்தான் வருடகாலம் தவம் இருந்தான் அரணாரும் வரவே இல்லை அது யாரையும் பார்க்கலாம் அப்போ நீ பார்த்துருக்க பாட்டு வாங்க அப்படி சொல்லக்கூடாதுமா ஆறு வருடகாலம் தவம் இருந்தான் அருணாச்சலம் வரவே இல்லை வருடகாலம் தவம் இருந்தான் மானும் வரவே இல்லை 12 வருட காலம் பக்தியுடன் தவம் இருந்தான் பக்தியுடன் தவம் இருந்தான் பக்தனான நாகராஜா 16 வருட காலம் 12 வருஷம் உண்ணாமல் உறங்காமல் ஆடாமல் அசையாமல் செய்யாமல் அருந்தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆமா நாகராஜன் நாகராஜன். சரி அதை என்ன நினைச்சு தவறுக்கான் என் மனைவி நாகக்கண்ணை கற்பத்துல கரு உருவாகி ஆமா சுமந்து வச்சிட வேண்டும் வேண்டும் என்று எண்ணி தவம் செய்து கொண்டிருக்கின்றான். சரி 12 வருஷம் ஆச்சு. ஆமா 12 வருஷம் ஆச்சு ஆச்சு. ஆ. பகவானுக்கு இவன் தவறு தெரிந்ததா? இல்லையே. அதாவது கஷ்டம் வந்தாத்தான் கடவுளை நினைப்போம், கண்டிப்பா சோதனை வந்தாத்தான் ஆ. சொர்க்கேஸ்வரன் நினைப்போம். ஆமா இதுல ஒரு பழமொழி சொல்லட்டுமா? என்ன சுவாரி கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்களா? அதுக்கு விளக்கம் என்ன? விளக்கணும்னா அண்ணவே தானே சொல்லணும் நாங்க கேட்கணும் இங்க வீங்கி சுவாரி கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா எப்படி என்ன தெரியுமா? 2 வீங்கி இருக்கா? கலங்குமா நமக்கு ஒரு இடத்துல சாப்பாடு 12 வருஷம் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் ஆண்டவனாகிய கடவுள் சிவபெருமானும் ஆதிவராசக்தி அம்பாளும் எங்க இருக்காங்க? கைலாசத்திலே இருக்காங்க. கைலாசத்திலே இருக்கும் பொழுது அப்பதான் பார்த்தார் பகவான், ஏ அம்மா பார்வதி, பூலோக மக்களுக்கு நாம் வழியளக்க போகணும். அதனாலே ஏ அம்மா பார்வதி